ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரி சீரியல் இன்னைக்கோட எபிசோட ப்ரோமோ பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சுந்தரி சீரியல் வந்து அந்த அப்பத்தா வந்து இறந்தாதான் வந்து சுந்தரியோட கல்யாணம் நடக்கும் போல அப்படின்னு அப்பத்தை நினச்சிட்டு வந்து சாவதுக்காண்டி கதவெல்லாம் போய் பூட்டிட்டு வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் வந்து மயக்க அடிச்சு விழுந்துட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நம்ம அப்பத்தா வந்து தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் வைக்கிற மாதிரி தான் காய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பத்தா வந்து மயக்கத்தில் விழுந்தாங்க. ஒருவேளை வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்தாங்க கூட தெரியல. ஆனால் வந்து சுந்தரிக்கும் வெற்றிக்கும் எப்படியாவது கல்யாணம் முடிஞ்சே ஆகணும். அவரோட வாழ்க்கையே வந்து நாசமாயிடுச்சு கார்த்திகால. அதனால வந்து இந்த கல்யாணம் முடிஞ்சே ஆகணும் ஒத்த காலில் வந்து அப்பத்தா நிற்கிருக்காங்க. அதேமாரி வந்து அப்பத்தாக்கு என்னாச்சு தான் தெரியல. இன்னைக்கோட எபிசோட பார்த்தா தெரியும். ஆனால் வந்து அப்பத்தா வந்து உயிரை விட்டுருவாங்களான்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் வந்து உயிரை விட மாட்டாங்க. எப்படியாவது ஆஸ்பத்திரியில் கூட்டு போய் காப்பாற்றுவாங்க. அப்பத்தா வந்து எப்படியும் நம்ம சுந்தரிக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் முடியாத நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து கார்த்திக் வந்து ஒரு சபதம் விடுறாரு. உன் கல்யாணம் எப்படி தான் நடக்குன்னு நான் பார்க்குறேன். நீ அணு இருக்கிற இடத்த என்கிட்ட சொல்லவே மாட்டேக்கலாம். அணு எங்கே இருக்கா அப்படின்னு தொலைச்சி வந்து நம்ம சுந்தரிட்ட வந்து கேட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. அதேமாரி வந்து கார்த்திக் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது வந்து அணு கூட வந்து சேர்ந்து பாப்பா கூட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சுந்தரி நினைக்கிறாருன்னா கார்த்திக் கூட வந்து இந்த பாப்பா இருந்தால் வந்து கெட்டு போயிடுவா. அதனால வந்து நம்ம பாப்பா வந்து வளர்த்துக்கிட்டு வெற்றியும் கல்யாணம் முடிக்கணும்ட்டு நம்ம சுந்தரி ஆசைப்பட்டாங்க. இப்போ வந்து அந்த லெட்டர் கிடைச்சாலும் வந்து சுந்தரிக்கு வந்து கல்யாணம் பண்ணுற விருப்பமே இல்லாமல் போய் போச்சு. இதை பற்றி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.